ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் தற்போது நீர் பறிமுதலை கண்டித்து சேர்ந்த தங்கச்சிமரத்தை சேர்ந்த மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திலிருந்து இன்று அதிகாலை மீன்பிடிக்க சென்ற ஒரு படகு மற்றும் அதிலிருந்த 7 மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கைது செய்து அழைத்து சென்றதாக தகவல் வெளியானதை அடுத்து அவரது உறவினர்கள் தங்கச்சிமடம் அடுத்து தங்கச்சி ராமேஸ்வரம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து தற்போது மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். தக்காய் நிக்குது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தை அடுத்த தங்கச்சிமடம் மற்றும் ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் இன்று தமிழக அதாவது ராமேஸ்வரத்தை சேர்ந்த ஒரு படகு மற்றும் அதில் இருந்த 7 மீனவர்களின் இலங்கை கடற்படை பிடித்து சென்று விசாரணை செய்து வருவதாக கிடைத்த தகவலை அடுத்து மீனவர்களின் உறவினர்கள் மற்றும் ராமேஸ்வரத்தை சேர்ந்த ராமேஸ்வரம் உட்பட்ட பகுதிகளை சேர்ந்த மீனவர்கள் தேசிய நெடுஞ்சாலை அமர்ந்து கை குழந்தைகளுடன் கண்ணீர் மல்க மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய கோரி தற்போது மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கை குழந்தைகளுடன் பெண்கள் மற்றும் மீனவர்கள் அதிகமாக காணப்படுவதால் தேசிய நெடுஞ்சாலை பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தற்போது ராமேஸ்வரம் சரக டிஎஸ்பி மற்றும் தாசில்தார் மீனவர்களிடையே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தாலும் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியுள்ளது. மீனவர்களும் போராட்டம் ஓயாது என்று அமர்ந்து சாலை மறியலில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே உள்ள மீனவர்களையும் தற்போது பிடிபட்டுள்ள மீனவர்களையும் விடுதலை செய்ய கோரியும் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட படகையும் விடுதலை செய்ய கோரி தற்போது மறியலில் ஈடுபட்டு வருவதால் ராமேஸ்வரம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் இருபுறமும் வாகனங்கள் குவிந்து வருவதால் பரபரப்பு நிலவியுள்ளது. கை குழந்தையுடன் பெண்கள் அமர்ந்து கண்ணீர் மல்க தங்கள் மீனவர்கள் விடுதலை செய்ய கோரி மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து மாவட்ட செய்தியாளர் உதயகுமார்.